தொடர்ந்து 4 நாள் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தோம்னா நம்ம உடம்புல எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள். உடம்புல எப்படிப்பட்ட அல்சராக இருந்தாலும் சரி, குடல் புண்ணு, அல்சரு, ரொம்ப தீராத வயிற்று வலி அந்த மாதிரி இருந்தாலும் 4 நாள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தோன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளரும். முடி அங்கங்கே சொட்டையாக இருக்கிறது, முடி நிறைக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாள்பட்ட அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதுக்காக ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து நான் கட் பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஜூஸும் போட்டிங்கன்னா ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு குடித்தோம்னா அதோடைய எஃபெக்ட் எல்லாமே இதாகும். இதை குடிக்கிறது காலைல ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி பார்த்துங்க. 6 to 6:30 சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஒரு 1 hour சென்று திரும்ப நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக சாப்பாடு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இது கூட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி ஒரு சின்ன துண்டு போதும், ரொம்ப அதிகமாக போட வேணாம். ஏன்னா அல்சர் இருக்கிறவங்க இஞ்சி அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் தொடர்ந்து ஒரு 4 நாள் சாப்பிடுங்க. அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். நான் அடித்து சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். புதினா, கொத்தமல்லிலாம் யூஸ் பண்ணும்போது அலசிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சியில் அதை நல்லா அடிச்சிடணும். ஏன்னா அந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா சக்கையாக இருக்கும். ரொம்ப நேரம் அதை கொஞ்சம் அடித்தா தான் அது நல்லா இதாகும். நல்லா இதானதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா வடிகட்டுங்க. சரிங்களா? வடிகட்டினா அந்த சக்கை ஃபுல்லாக வந்துடும். அமைக்கி விட்டிங்கன்னா சக்கை ஃபுல்லாக வந்துடும். இது மாதிரி 1 டம்ளர் அளவு எடுத்து வாரத்தில் ஒரு 4 நாள், தொடர்ந்து 4 நாள் காலையில் ஒரு 6, 6:30க்குள்ளே இதை சாப்பிட்ருங்க. அதுக்கு முன்னாடியே குடித்தா ரொம்ப நல்லது. 6, 6:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம்லாம் இதை சாப்பிட்றது வேஸ்ட்டு. 6, 6:30க்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour சென்று நீங்கள் எப்பவும் போல் ஃபுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து ஒரு 4 நாள் சாப்பிட்டுட்டு உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.